ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபா அண்ட் ப்ரொமோட்டாஸ். இன்றைக்கி நாம் ஒரு 7.5 சென்ட் வீட்டு மனையை தான் பார்க்குறோம். அதாவது 7.5 சென்ட் மனையிலையும் பார்த்திங்கன்னா சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரங்கள், வாழை மரங்கள், அதே போல் மாமரம் இந்த மாதிரி இருக்குதுங்க. அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கம் பாதை வசதியோடு தான் அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மனைக்கு ஒரு 10 அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது ரோட்டில் இருந்து 10 அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு 5 அடி பாதை வசதியும் இருக்குது. இந்த மனை பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அடுத்து வண்டி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் நமக்கு இந்த மனை இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதாவது வண்டி குடியிருப்பு நடு ஊர் உள்ளுக்கு தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களுக்கு இதை வாங்கி ஒரு சின்ன தோட்டமாட்டு வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இல்லை வீடு போட்டதாக இருந்தாலும் நீங்கள் இதில் வீடு போட்டுக்கலாம். பக்கத்துல எல்லாம் நிறைய வீடு இருக்குது. அதாவது இந்த மனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்திருக்குது. இந்த மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 3,40,000 தான் கேட்குறாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதாவது லோ ப்ரைஸில் நிறைய பேர் சின்ன தோட்டம் மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீடு கட்டணுன்னா கூட இதில் நம்ம வீடு கட்டிக்கலாம். அதாவது நமக்கு இந்த மனையிலேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்ரு வந்த உடனே நமக்கு பஸ் ரூட் வசதியும் இருக்குது. அதே போல் இந்த மனையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. அதாவது நீங்கள் வாங்கி போட்டு ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது சென்ட்டுக்கு 5 ரூபா 6 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். நல்ல ஒரு பெனிஃபிட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.